Hi friends, happy morning. Welcome to all channel friends. பாருங்கள் இன்றைக்கி நான் ஒரு சைட் டிஷ் செய்கிறேன். இது எல்லா சாதத்தோடும் சூப்பராக மேட்ச் ஆகும். நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு டிஷ்ஷு. இதுக்கு தேவையான பொருள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். சால்ட் எடுத்து வச்சுருக்கேன், மஞ்சத்தூள் எடுத்து வச்சுருக்கேன், மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன், தனியத்தூள் எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சம் பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், தக்காளி வச்சுருக்கேன், வெங்காயம் வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு கொஞ்சம் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வந்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் மிக்சியில் போட்டேன். அடுத்தது கொஞ்சம் சீரகத்தூள் நான் வறுத்து பவுட்ரு பண்ணி வச்சுருந்த சீரகத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்சியில் அரைச்சிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் நெத்திலி கருவாடை எடுத்தேன். இங்கே எடுத்துகிட்டு அதை நல்லா தலையை எடுத்துகிட்டு நல்லா ஒரு 2-3 வாட்டி அந்த மண்ணெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா கொஞ்சம் ஊற விட்டு கைட்டு பிசைஞ்சு கழுவி எடுத்துட்டேன். இப்போ நான் அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இதில் போட்டு கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறட்டோன்னுட்டுன்னு மேக்னேட் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் தவாவில் கொஞ்சம் நல்லா ஒரு பெரிய குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கிறேன். அந்த எண்ணெயில் இப்போ நம்ம மேக்னேட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த கருவாடை இதில் போட்டுக்கிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் கொஞ்சமாக அந்த எல்லா கருவாடும் இதில் போட்டுட்டேன். கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகணும். நம்ம மீனுக்கு கருவாடுக்கு இதெல்லாம் ரொம்ப ஸ்மெல் வரக்கூடாதுனாக்கா நம்ம கொஞ்சம் பூண்டு தட்டி போட்டுடலாம். சேம் டைம் கருவேப்பிலையும் போட்டால் கொஞ்சம் ஸ்மெல் இருக்காது. அதே போல் கொஞ்சம் எண்ணெயும் கொஞ்சம் கூட ஊற்றணுமா இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய கருவாடு நல்லா பொரிஞ்சிட்டு வருது. கொஞ்சம் இதற்கு நான் கருவேப்பிலை போட்டுடுறேன். அப்போ தான் கொஞ்சம் ஸ்மெல்லு ரொம்ப இருக்காது. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்மளுக்கு நல்லா ஒரு பாதி அளவுக்கு பொரிஞ்சிடுச்சு. இப்போ நான் இதில் நல்லா மெலிசாக கட் பண்ணி வச்சு ஒரு பொடி வெங்காயம் சேர்த்துடுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய அருமையான நெத்திலி கருவாடு தொக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது பருப்பு சாதத்தோட இந்த பொடி போட்டு சாப்பிடுவோம்ல, பருப்பு பொடி சாதத்தோட, ரசத்தோட, சாம்பார் சாதத்தோடலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்மளுடைய கருவாடு தொக்கு, நெத்திலி மீன் கருவாடு தொக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது எல்லோரும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், ஹாப்பியாக இருங்க. ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.